பொங்கல் வந்துருச்சு அப்படின்னாலே க்ளீனிங் ஒர்க்கு தான். நானும் 1 வீக்காக பண்ணிகிட்ருக்கேன். ஒவ்வொரு நாள் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிகிட்ருந்தேன். நேற்று ஃபைனலாக கிச்சன் க்ளீன் பண்ணி முடித்து ஒர்க் எல்லாம் ஃபினிஷ் பண்ணியாச்சு. கரெக்டாக இந்த டைமுன்னு பார்த்து 3 நாளாக மழை, சுத்தமாக வெயிலே இல்லை. பாத்திரம் எல்லாமே வீட்டுக்குள்ளேயே தான் கழுவி காய வச்சுருந்தேன். நேற்று கழுவி காய வச்சுருந்தது இன்றைக்கி வரைக்குமே பாத்திரம் எதுவுமே காயலை. அதனால் கொஞ்சம் நல்லா ஈரம் உலர்ந்து நல்லா காயிட்டுன்னு சொல்லிட்டு 2 நாளாக அப்படியே விட்டுட்டேன். 2 நாளாக நல்லா பாத்திரம்லாம் உலர்ந்துருச்சு. வெட் கிளாத் வச்சு நல்லா ஒரு வாட்டி தொடச்சி விட்டுட்டு கபோர்டுக்குள்ளே எல்லாமே எடுத்து அடுக்கி வச்சிட்டேன். கிச்சன் கவுண்டர் டாப்பு மேலே இருக்க ஷெல்ஃப் மட்டும்தான் பேலன்ஸ் இருந்தது. அந்த ஒர்க்குமே இன்றைக்கி ஃபினிஷ் பண்ணியாச்சு. என்ன தான் அப்பப்போ க்ளீன் பண்ணாலும் பொங்கல் அப்படின்னாலே வீட்டில் இருக்க அத்தனை பாத்திரத்தை எடுத்துகிட்டு வாஷ் பண்ணி நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து வைக்கிறதுல தான் ஒரு திருப்தியே. ஈவினிங் போல் சம்படம் அஞ்சரைப்பட்டி எல்லாமே நல்லா காஞ்சிருச்சு. ஒரு வாட்டி துணி வச்சு தொடச்சிட்டு எல்லாமே ரீஃபில் பண்ணி அது இடத்துல எடுத்து அடுக்கி வச்சாச்சு. எப்போவுமே லாஸ்ட் மினிட்ல தான் எல்லா ஒர்க்குமே பார்ப்பேன். ஆனால் இந்த வாட்டி கொஞ்சம் முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணேன். ஆனாலுமே மழையாக இருந்ததுனால ஒர்க்கெல்லாம் ஃபினிஷ் பண்ணி முடிக்கிறதுக்கு எப்படியும் இந்த லாஸ்ட் மினிட் ஆகிடுது. ஆயில் பாட்டில் எல்லாம் மட்டும் இன்னும் ஓரளவுக்கு கொஞ்சம் காயாமல் இருந்தது. அதனால் அதெல்லாம் ரீஃபில் பண்ணாமல் நாளைக்கு ரீஃபில் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு மீதி மட்டும் எடுத்து வச்சிட்டேன். ஒர்க் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் கிச்சன் பார்க்க எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வீட்டுக்குள்ளேயும் எல்லா வேலையும் முடிச்சுட்டு இந்த வாட்டி வாசலில் பொங்கல் வைக்கிறதுனால வாசலுக்குமே பெயிண்ட் பண்ணி விட்டாச்சு.